ஸ்வீட்டி டிவி உறவுகளுக்கு வணக்கம். நான் வாசியோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிற இடம் ஒரு வாரமாக எங்களுக்கு வீடு மாதிரி. எனக்கு முன்னாடி இருக்கிற கட்டடம் எங்களுக்கு கோவில் மாதிரி. அந்த கோவிலில் 2 ஜீவன் உள்ள போச்சு. ஒரு ஜீவன் உயிர் போய் வந்தது, உயிர் இல்லாமல் வந்தது. இன்னொரு ஜீவன் உயிருக்கு போராடிட்டுருக்கு. 6 நாளாக நம்முடைய வாசகி ஐசியூவில் இருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் எங்கள் வாழ்க்கையே அந்த ஒரு நிமிஷம் புரட்டி போட்டுடுச்சு. நினச்சாலே இப்போவும் பதட்டமாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயும் நடக்கும், சினிமாவில் நடக்கும், ஏதாவது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அந்த அதிர்ச்சியிலேருந்து நானே இன்னும் மீறல. ரொம்ப நொந்து போய் உடைஞ்சு போய் நானே இருக்கேன். ஆனால் உங்கள் வாசகி எப்படி இருக்காங்கன்னே தெரியல. அவங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியல. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சோர்வாக, பேச முடியாமல், என்ன பேசுறது, இதுக்கு மேலே எப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டு போகிறது, எதுவுமே புரிஞ்சிக்காமல் புரியாமல், என்ன நடக்குது, ஏன் நடந்ததுன்னே தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. நான் போன உள்ள ஐசியூவில் தான் இருந்தாங்க. பார்க்க முடியல. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆறுதல் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கூட இந்த ஒரு 8 மாதம் குழந்தை வயிற்றில் இருந்தது. அந்த 8 மாதமும் நான் இருந்தேன். 8 மாதத்தில் ஒரு 5-6 நாள் தான் நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குழந்தையோட பேசுறது, அந்த குழந்தையோட வாழறது, இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தையோட 25 வருஷம் வாழ்க்கையை இந்த 8 மாதத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதை பண்ணணும், இதை பண்ணணும், இது ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த பேர் வைக்கணும், பெண் குழந்தையாக இருந்தால் இந்த பேர் வைக்கணும், இந்த கோவிலுக்கு போகணும், இந்த கோவிலுக்கு இந்த பரிகாரம் செய்யணும், இப்படி வீடு கட்டணும், இந்த குழந்தைக்கு இதை பரிசு கொடுக்கணும், இங்கே மொட்டடிக்கணும், இங்கே காது குத்தணும், இங்கே கல்யாணம் பண்ணணும், இங்கே வீடு கட்டணும். இப்படி ஒரு 25 வருஷ வாழ்க்கையை அந்த குழந்தை கூட அவங்களும் வாழ்ந்தாங்க, அவங்க கூட நானும் வாழ்ந்தேன். ஒரு பெட்டில் நாங்கள் 3 பேர் படுத்திருப்போம். ஆனால் உண்மையாக அந்த 8 மாதம் 4 பேர் படுத்திருக்கிறதா நாங்கள் உணர்ந்தோம். இந்த குழந்தை வந்ததுன்னா இங்கே தான் படுக்க வைக்கணும், இப்போ இந்த சாயரா பாப்பாவை இங்கே படுக்க வைக்கணும், நான் இங்கே படுப்பேன் அப்படின்னு எல்லோரும் கணவன் மனைவியும் படுத்துக்கிறது மாதிரி நாங்கள் நேராக படுத்துருக்க மாட்டோம். எங்கே அந்த குழந்தெல்லாம் விழுந்துருமோ, இந்த பாப்பா விழுந்துருமோ அப்படின்னு கிராஸில் படுத்திருப்போம். என் காலம் அவங்க காலம் ஒன்றா இருக்கும். ஒரு செவுறு மாதிரி படுத்திருப்போம். இதுக்குள்ளார தான் குழந்தைங்க இருக்கணும், நடுராத்திரியில் ஏஞ்சி நடந்து தாவி விழுந்துடக்கூடாது அப்படின்லாம் பார்த்து நாங்கள் இந்த குழந்தைய வளர்த்தோம். இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்கிறது மாதிரி 4 குழந்தைய நாங்கள் பெட்டில் படுத்துருந்தோம். 2 குழந்தை எங்களுக்கு இருக்கிறது மாதிரி. இப்படிலாம் வாழ்ந்துட்டு ஒரே நாள், ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு உலகத்தையே மறந்து போயிருக்காங்க. அதாவது இத்தனை பேர் இருந்தும் ஒரு அனாதை மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடந்தது அது என்னால் சொல்லவே முடியல. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த நிமிஷம் நினச்சாலும் இன்றைக்கி ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஒரு பெரிய மீள முடியல. இப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி எங்கெங்கேயும் நடக்கும், சினிமாவில் நடக்கும்,
ஆனால் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, நாம் கும்பிட்ட தெய்வங்கள்லாம் எங்கே போச்சு, என்ன ஆனது, அப்போ என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் அப்படின்னு இன்றைக்கும் பதற்றத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் நானே கலங்கி போயிருக்கேன். அவங்க உள்ளுக்குள்ளார எவ்வளவு புழுங்கியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அந்த நிமிஷத்தை நினச்சாலே ஒரு படபடப்பு. ஏன்னா அன்னைக்கு ஒரு 8 மணிக்கு இருக்கும், உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ரூமில் படுத்ததால தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னாங்க. அன்றைக்கி அந்த ரூமில் வேறு ரூமில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு ரூமில் வேறு ரூமில் தரையில் படுத்திருந்தாங்க, அதுதான் காரணமாக இருக்கும் போல அப்படின்னு சொன்னாங்க. சரி, இனிமேல் நான் இங்கே ஒர்க் பண்ணல, நான் அங்கே போய் ஒர்க் பண்ணிக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்க அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கே ஒரு மாதிரியாக இருந்தாங்க, நேரத்தில் படுத்து தூங்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவங்களால தூங்க முடியல, 12 மணி வரைக்குமே முடிச்சிருந்தாங்க. அப்புறம் நான் முதுகை தேய்ச்சிருந்தாங்க, ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன், முதுகுலேருந்து இடுப்பு வரைக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 4 மணிக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், தூங்காமல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு பசிக்குதுன்னாங்க. இது வரைக்கும் அவங்க பசிக்குதுன்னு சொன்னதே இல்லை. பசிக்குதுன்னாங்க. நான் எழுந்திரிச்சு சரி நான் சாப்பாடு போட்டு வரேன் அப்படின்னா, சில சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்கன்னது. சரி பார்த்துட்டு வரேன், பிழிஞ்சு போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, இதில் ஃப்ரிட்ஜில் வந்து சாம்பார் இருந்தது, அதை எடுத்து சூடு பண்ணி, பொரியல் இருந்தது அதையும் எடுத்து சூடு பண்ணி, சாப்பாட்டில் வந்து தண்ணி ஊற்றலை, சாப்பாடு எடுத்து போட்டு சுட சுட சாம்பார் ஊற்றி பொரியல் போட்டு கொண்டு வந்து கொடுத்தான். கொஞ்ச நேரம் சாப்பிட்டாங்க. அப்புறம் ரசம் இருந்தது, அதையும் ஊற்றி கொடுத்தான், கொஞ்ச நேரம் சாப்பிட்டாங்க. 4 மணிக்கு இது சாப்பிட்டுட்டு படுத்தாங்க. அவங்க படுக்க வச்சுட்டு நான் மறுபடியும் பாப்பாவுக்கு பால் ஊற்றி பவுடர் போட்டு கலந்து கொடுத்துட்டு நானும் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு 5 மணி இருக்கும், நான் எப்பொழுதுமே 5 மணிக்கு படுப்பேன், என்ன வேலை செஞ்சாலும் 5 மணிக்கு படுப்பேன். படுத்துட்டு அந்த படுத்து எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பேன், இல்லை எப்போ தூங்க ஆரம்பித்தேன்னு தெரியல. ஒரு கொஞ்ச நேரத்துக்குலாம் ஒரு சவுண்டு வந்தது, தங்கமா தங்கமா அப்படின்னு சவுண்டு வந்தது. எனக்கு நல்லா கேட்டது, இது ஒரு வித்தியாசமான சவுண்டாக இருந்தது, ஒரு பதற்றத்தில் ஒரு பயத்தில் இருந்த சவுண்டு மாதிரி. என்னமோ நான் கண்டிப்பாக முழு தூக்கத்தில் போயிருக்க மாட்டேன். முழு தூக்கத்தில் போயிருந்தேன் அப்படின்னா என்னால் எழுந்திரிக்க முடியாது, என்ன கூட்டாலும் நான் எழுந்திரிக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்து தூங்க ஆரம்பிக்கும் போது. அப்போ எனக்கு ஒரு சவுண்டு கேட்டு திடீர்னு ஏற்றி பார்க்குறேன், ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. அந்த பாத்ரூம் கதவுகிட்ட மட்டும் கொஞ்சம் லைட்டு எரிஞ்சுது. சரி பாத்ரூமில் இருந்தால் சவுண்டு வருது அப்படின்ட்டு ஏந்திரிச்சு ஓடுறேன். ஐயோ என்னாச்சு அப்படின்ட்டு ஏந்திச்சு ஓடனா, அவங்க பாத்ரூம் அந்த கதவு நான் திறக்க முடியல, அந்த கதவு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க, அதாவது உட்காந்துட்டாங்க. விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, ஏன் பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு என்னை ஏற்படக்கூடாதான்னு சொல்லிக்கிட்டு கதவை லைட்டாக தள்ளி தள்ளி அவங்கள என்ன பண்ணுறேன் போய் பிடிச்சிக்கிட்டேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு மயக்கமாக வருது, நான் விழுந்துட்டேன், எனக்கு மயக்கம் வர்றது மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ தேங்கி பிடிச்சி சரிவா பெட்டில் போட்டுடுறேன் அப்படின்ட்டு தேங்கி பிடிச்சி தூக்கிறதுக்கு பார்க்குறேன், என்னால் தூக்க முடியல. வெயிட்டு அதிகமாக, குழந்தை வெயிட் அதிகமாகிடுச்சு போல். உடனே இந்த வரேன் அப்படின்ட்டு லைட்டாக அவங்கள படுக்க வச்சுட்டு ஓடி பிரேம், அவங்க அக்கா பையன், மச்சரிச்சி பையன் கூப்பிட்டு, நான் உள்ற வேறு ரூமில் படுத்துருந்தான், கூப்பிட்டு ஆச்சிட்டு ஓடியாரான். நாங்கள் 2 பேரும் பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக பேசுகிறாங்க, லைட்டாக 2 கையும் பிடிச்சி அப்படியே தாங்கலாம் நடக்க வச்சு பெட்டில் கொண்டு வந்து போடுறோம். அப்போல்லாம் எதுவுமே தெரியல, என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. பெட்ரூம் போட்டுட்டு, இல்லை நான் இன்னும் பாத்ரூம் போகல, மறுபடியும் போகணும் அப்படிங்கிறாங்க. 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் சரி பொறுமையாக ஏந்திரிச்சு, என்னாச்சு ஏன் இப்படி அப்படின்னா, எனக்கு மயக்கம் வந்துருச்சு, அது செரிமானம் ஆகலை போல், சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி அப்போ பொறுமையாக எழுந்திரிச்சு இன்றைக்கி பொறுமையாக எழுந்திரிச்சு
வா பாத்ரூம் போவோம் அப்படின்ட்டு நான் கை பிடிச்சி தோலில் அப்படி போட்டு கை பிடிச்சி பொறுமையாக கொண்டு போய் பாத்ரூமில் விட்டுட்டேன். அவன் கதை தப்பாக போட்டு பாத்ரூம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளில வரும்போது சவுண்டு கேட்குது, வாந்தி எடுக்கிறது மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே என்னை கூப்பிட்றாங்க. நான் ஓடுறேன். வாந்தி, அந்த சாப்பாடெல்லாம் வாந்தி வந்துருச்சு. லைட்டாக பிளட்டு வந்து கீழே தெரிஞ்சுது. என்னாச்சுன்னா, இல்லை உடனே ஃபோன் பண்ணு, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணு, வண்டி எடுக்க சொல்லு, கார் எடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் மயக்கத்திலே இருக்கிறது மாதிரியே இருக்குது, கார் எடுக்க சொல்லுங்கிறாங்க. அப்படியே உடனே தாங்கி பிடிச்சி இந்தாண்ட கொண்டு வரேன். வெளியில் ஃபுல்லாக ரத்தம், அப்படியே நடக்க ரத்தம். என்ன பண்ணுறோம், அப்படியே அழைச்சிட்டு போய் எனக்கு அப்போவே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்ட்டு எனக்கு அப்போவே ஒரு பெரிய பதட்டம். போய் காரில் உட்காந்து கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல், நாங்கள் வழக்கமாக அரியலூரில் வழக்கமாக காட்டுற ஹாஸ்பிட்டல் அது. மாதத்துக்கு 2 டைம் நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம். ஏன்னா அந்த குழந்தையும் எப்படியாவது நமக்கு சேஃபாக வந்துடணும் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து நாங்கள் அந்த குழந்தைய அத்தனை டெஸ்ட்டு, அவ்வளவு ஒரு பாதுகாப்பு பார்த்து இருந்தோம். அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் வெயிட் பண்ண, 1/4 மணி நேரத்தில் டாக்டர் வந்துட்டாங்க. கரெக்டாக 6 மணி இருக்கும். 5:30 மணிக்கு இது நடந்தது. 6:45 இருக்கும் டாக்டர் வந்தாங்க. செக் பண்ணிவிட்டு உடனே என்ன கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி செக் பண்ணால் குழந்தை இறந்த மாதிரி காட்டுது. அந்த நஞ்சு கொடிக்கு போகிற அந்த ரத்தம், அதில் குழந்தைக்கு போகிற ரத்தம் வந்து கட்டாயிருக்கு, நஞ்சு கொடி கட்டாயிடுச்சு. அது ஃபுல்லாக நஞ்சு கொடி ஃபுல்லாக பரவி இருக்குது கீழே. இங்கே எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போங்க. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போய், அதாவது இங்கே பார்க்க முடியாது, நாங்கள் பார்த்தோம்னா ரத்தம் எங்களுக்கு பிளட்டு நாங்கள் சேகரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். நான் வேறு ஒரு ஊருக்கு போகணும், அதாவது வேறு ஒரு ஊர்லேருந்து வர வைக்கணும். அதனால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னாங்க. உடனே நாங்கள் அப்படி சொன்னோடனே அவங்கள்ட்ட என்னால் கேள்வி கேட்க முடியல. ஏன் இங்கேயே பார்த்தான்னா அப்படின்னு கேட்டேன். இங்கேயே பார்க்கலாங்களா அப்படின்னா, அதான் அந்த மாதிரி பிளட்டு எங்களுக்கு கிடைக்காது. இந்த பிளட்டு எப்படியும் ஒரு 10 யூனிட் மாதிரி வரும், தேவைப்படும். நாங்கள் அரேஞ்சு உடனே பண்ண முடியாது, 5-6 மணி நேரம் ஆகிடும் அங்கேருந்து வர்றதுக்கு அப்படின்னாங்க. சரின்ட்டு அடுத்த கேள்வி என்னால் கேட்க முடியல. சீக்கிரம் போகணும், எந்த அளவுக்கு சீக்கிரம் போகிறீங்களோ அந்தளவுக்கு அம்மாவை காப்பாற்றலாம் அப்படின்னாங்க. எனக்கு அப்போவே இன்னும் பதட்டம் அதிகமாகிடுச்சு. இந்த டைமில் வந்து குழந்தை இறந்துச்சு அப்படிங்கிற ஒரு வலிக்கு முன்னாடி, ஒரு வேதனைக்கு முன்னாடி இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. உடனே அந்த படபடப்பில் என்ன பண்ணோம், டக்குன்னு கூப்பிட்டு வந்து வீல் சேரில் கொண்டு வந்து காரில் ஏற்றிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் இதுக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல், அதாவது தாய் சேய் நல மையம் அப்படிங்கிற அரியலூரில் இருக்குது. அங்கே கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்த உடனே கொண்டு போனோம். உண்மையாக அது எங்கள் நேரமா என்னன்னு தெரியல. ஒரு கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இது உண்மையாக கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் தானா அப்படின்ட்டு. ரொம்ப பரபரப்பாக அத்தனை பேரும், குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் ஒரு சக்கரை மாதிரி சுழண்டாங்க. எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. இது ஏதோ கடவுளுடைய இன்னொரு சக்தியோ, இவ்வளவு பரபரப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்தில் இவங்க பிழைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரிலாம் இருக்குது, இவங்க பிழைச்சி வந்தாங்கன்னா தான் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு, இதில் சைன் போடுங்க அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டாங்க. அப்போ நான் வேண்ட ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பதட்டம் அதிகமாகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹாஸ்பிட்டல்னால் எனக்கு மயக்கம் வந்துடும். அதே போல் அந்த ஒரு பயம், பதட்டம், இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயம்னா நான் உட்காரவே முடியாது. உடனே ஒரு ஓரமாக போய் படுத்துட்டேன்.
ஓரமாக போய் படுத்துட்டு பரவாயில்ல, ராஜேஷ்னு ஒரு பையன், நம்ம சொந்தக்கார பையன், நம்ம பிரேமு, இவங்களாம் சேர்ந்து ஒவ்வொரு அவங்க கேட்டதெல்லாம் போய் வாங்கி கொடுக்குறது அப்படின்ட்டு ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எதுவும் எல்லாம் தேவைப்பட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போய் வெளில போய் வாங்கி கொடுத்து கொண்டு வந்து ஒரு பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னை டாக்டரை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படி பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்ட்டு நிறைய என்னமோ பேசுனாங்க. எனக்கு எதுவுமே காதில் விழல. நான் வந்து ஒரே இதுதான், எனக்கு சிவன்னா உயிர். நான் ஒரு சிவபக்தனாக இருக்கிறதுல பெருமைப்படணுமா என்னன்னு சிவன் தான் இனிமேல் சொல்லணும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். வாய் விட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கதறினேன். கண்ணில் வந்து தண்ணி முட்டிட்டு நிற்கிது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்து என்னால் அழ முடியல. அப்படிலாம் வேண்டிக்கிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ளார அழுது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் பரபரப்பாக அங்கே ஓடுறாங்க, டக்குன்னு என்ன கூப்பிட்றாங்க. இது ப்ரெஷர் எப்போ இருந்திருக்கு, ஏற்கனவே அறிகுறி காட்டுச்சா, இல்லை என்ன நடந்தது, இதெல்லாம் கேட்குறாங்க. இன்னொரு சந்தேகம் வேறு அவங்களுக்கு, நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேனா, நான் ஏதாவது சண்டை போட்டேனா, நான் குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்லாம் அங்கே பண்ணாங்க. என்ன ஒரு 8 பேர் நின்றுக்கிட்டு இது எப்படி நடந்தது, என்ன ஏதாவது பிரச்சனை நடந்ததுங்களா, உங்களுக்குள்ளார ஏதாவது சண்டை இருந்ததுங்களா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டாங்க. அவங்க 1000 கேள்வி கேட்டாலும் நான் நடந்ததை சொன்னேன். ஏன்னா நான் சொன்னதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு இதாக நான் சொன்னேன்னா சொல்லிக்கிட்டே கடவுளையும் வேண்டிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எத்தனை சாமி இருக்குதோ அத்தனை சாமியையும் வேண்டின ஒரே ஜீவன் எனக்கு தெரிஞ்சு அது வாசிக்கு தான். என் வாழ்க்கையில் நான் பார்த்ததுலே அதிக பக்தி உள்ள ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் வாசிக்கு. எவ்வளவு கோவில் போனாங்க, எத்தனை விரதம் இருந்தாங்க. கோவில், சாமி, இந்த விரதம் இதெல்லாம் அவங்களுக்கு உசுறு. நமக்கெல்லாம் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும்ல, ஆளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த சாமி, அந்த விரதம், இந்த கோவில் இதுதான் அவங்களுக்கு ஹேபிட்டே. அவங்களுடைய அந்த அந்த பக்தியோடைய எல்லையை சொல்லணும் அப்படின்னா அந்த கடைசி வீடியோ போட்டிருப்பாங்க இல்லை, அந்த விரதம் வீடியோ, அந்த விரதம் வீடியோ போட்டிருப்பாங்க. 2 டைம் இருந்திருக்காங்க. 8 நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு 8 நாளுமே விரதம் இருந்திருக்காங்க. நான் இருக்கட்டுமான்னு கேட்பேன். அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, உன்னால் முடியாது, நீ இருக்காதுன்னு என்னையே பயமுறுத்திருக்காங்க. 8 நாள்லாம் நம்மளால் முடியாதுன்னு நான் இருந்ததே இல்லை. ஆனால் எனக்கு ஆசை, நான் இருக்கணும், நான் அதில் பங்கெடுத்துக்கணும்னு. ஆனாலும் அது வந்து முடியாதுன்னு எனக்கே தெரியும். நான் தினமும் வாரத்துக்கு நான் வியாழக்கிழமை விரதம் இருப்பேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு ரொம்ப முடியாது, அது இயற்கை தானே. ஒரு 6 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன். கரெக்டாக 6 மணிக்கு மேலே சாமி கும்பிட்டு சாப்பிடுவேன். அப்படி அவங்க ஒரு வெறிகொண்ட பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்பிக்கையான பக்தின்னு சொல்லலாம். அந்த கடவுள், அந்த கும்பிட்ட கடவுள் எல்லாம் அந்த நேரத்தில் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, ஏன் கூட இல்லை, அல்லது நாங்கள் இருக்கிற சேஃபை பார்த்துட்டு அதுதான் சரியான நேரம் இவங்களை பழி வாங்கிறதுக்கு அல்லது இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா அந்த நேரத்தை? அது எனக்கு எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் யோசித்து பார்த்து எங்களால் முடியல, யோசிக்கவே முடியல. இது வரைக்கும் என்னால் யோசிக்கவே முடியல. வேண்டிக்கிட்டே இருக்கோம். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேர் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. குழந்தை வந்து இறந்துருந்தது. நம்ம சாயரா எப்படி இருந்தாங்களோ அதே கலர்,
அதே அழகு. அப்படியே துடிச்சு போயிட்டேன். இதுக்கு தான் இத்தனை நாளாக வந்து நாங்கள் காத்திருந்தோமா, இந்த குழந்தைய இப்படி வாங்கிறதுக்கு தான் நாங்கள் காத்திருந்தோமா, நான் காத்திருந்தேனா அப்படின்ட்டு. நான் இந்த குழந்தைய எப்படி தெரியுமா வாங்கணும்னு நினச்சோம். அதாவது என்னுடைய முதல் குழந்தைய நானும் பிரேமும் கையில் வாங்கினோம். ஃபஸ்ட் டைம் கையில் வாங்கினோம். இந்த குழந்தைய நான், பிரேம் கூட சாயரா. எனக்கு சாயரானா உசுறு. இந்த உலகமே வாசகி அப்படின்னா இரண்டாவது உலகம் சாயரா. சாயரா கையில் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லை, சாயரா வந்து அந்த குழந்தைக்கு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், குளிப்பாட்டி விடுவான், சாப்பாடு ஊட்டி விடுவான், ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவேன், பாத்ரூமுக்குள்ளார எல்லாமே செய்வேன் அப்படின்னு நிறைய சொல்லி 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 சாயரா பாப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே தவிச்சேன். எனக்கு இது ஒரு கவலைன்னா, சாயராவுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது. ஏன்னா சாயராவுக்குன்னா குழந்தைனாவே ரொம்ப பிடிக்கும். ஒரு பையனை பார்த்துட்டா போய் போய் பேசுவாள். அதாவது போய் ஆசையாக பேசுறது, ஹாய் சொல்கிறது, அந்த பாப்பாவிட்ட என்ன ஆச்சிட்டு போகணுன்னு என்னை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு அந்த ஆசையில் இருந்த சாயராவுக்கு ஒரு குட்டி பாப்பா அல்லது தம்பி ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆசை. எங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் ஆசை வந்து ஃபஸ்ட்டு குழந்தை எதுவாக இருந்தாலும் கடவுள் கொடுத்த குழந்தை அப்படின்னு ஏற்றுக்கலான்னு இருந்தோம். ஆனால் ரெண்டாவது குழந்தை சாயராவுக்காகவே பையன் பிறக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு அண்ணன் இருக்கணும், ஒரு குடும்பத்தில் ஒரு தங்கச்சி இருக்கணும், அப்போ தான் அது முழுமையான குடும்பம். அதனால் இது பையனாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். அந்த சாயராவுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு துடிச்சு போயிட்டேன். நானே இப்படி வந்து ஒரு நில குழஞ்சி போய் உட்காந்துருக்கேன், பேசுகிறேன், எல்லாத்தையுமே இழந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டோம். அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் அந்த குழந்தைய பார்த்துட்டு காட்டிட்டு போனாங்க. அப்படியே நான் வெளில வந்துட்டேன். வெளில வந்து உட்காந்தோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா அம்மா தான் ஒரு 5-6 பேர் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டு பக்கத்தில் அதுக்கான என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்தது வந்து இப்போ இவங்க எப்படி வருவாங்க, அந்த குழந்தையோட கடைசி டைமில் கூட, அந்த அடக்கம் பண்ணுற டைமில் கூட எனக்கு அங்கே போக முடியல. அது ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அங்கே போகிறதா இல்லை இதுக்கு என்ன ஆச்சுன்னு இங்கே பார்க்குறதா அப்படின்ட்டு இங்கேயே உட்காந்துட்டேன். எது நடந்தாலும் நடக்கட்டும், இங்கேயே இந்த உயிரை பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்தோம். ஒரு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் இந்த மாதிரி ப்ளட்டு ஏற்றணும், குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அதாவது நார்மலாக 10 இருக்கணும். அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்துருக்காங்க, 7 இருந்தது, 7 பாயிண்ட்டு. அந்த ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் 2 பாயிண்ட் தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க ப்ளட் அதிகமாக போயிடுச்சு, காப்பாற்றுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஒரு பக்கம் ப்ளட்டு 2 ப்ளட்டு ஏறுது, இன்னொரு பக்கம் வந்து குளுக்கோஸ், அந்த மாதிரி இப்படி நிறைய ஒரு 4-5 வந்து ஒரே டைமில் அவங்களுக்கு ஏறி ஐசியூவில் 5 நாள் இருந்திருக்காங்க. இன்னையோட 6 நாள். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி இவங்க இன்றைக்கி இந்த உலகத்துக்கு மறுபடியும் என் உலகத்துக்கு இவங்க மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு கணவனாக. ஏன்னா இன்னொரு குழந்தை இருக்குது, சாயரா பாப்பா இருக்குது, அதுக்காக நம்ம மீண்டு வந்தே ஆகணும், சோர்ந்துடக்கூடாது. எனக்கு என்ன ஆறுதல், என்ன ஒரே ஒரு ஆறுதல், ஒரு தெம்புன்னா, அந்த நேரத்தில் நான் தூங்கிடாமல் எழுந்திரிச்சேன்ல, அப்போ தான் தூங்க ஆரம்பித்தேன்.
ஒரு அரை தூக்கம் முக்கால் தூக்கம் போயிட்டுருக்கு. முழுசாக நான் தூங்குறதுக்கு முன்னாடியே இது சம்பவம் நடந்து என்னை கூப்பிட்டாங்களே, அப்போ இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஒரு கான்செப்ட், ஒரு காரணம் இருக்குது. கடவுள் வந்து நம்மளை தூங்க விடாமல் நம்மளை எழுப்பி காப்பாற்றுறாரு அப்படின்னா, வாசிக்கு இருக்க வேண்டிய அந்த கெட்ட காரியத்தை, கெட்ட விஷயத்தை நடத்தாமல் முடிச்சிருக்கிறார். அதனால தான் ஏற்பாருங்கிற நம்பிக்கையோட இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இதுக்கப்புறமும் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த கடவுளே காட்டுட்டோம். அடுத்தடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் கொடுக்குறேன். அடுத்தடுத்து பார்க்கலாம், பேசுவோம். வணக்கம்.